ஹலோ லேர்னர்ஸ். டேலியில் மேனுஃபேக்சரிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐட்டமில் உள்ளே போனோம் அப்படின்னா மல்டிபிள் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நம்ம இங்கே எனேபிள் பண்ணியிருப்போம். நீங்கள் இந்த மாதிரி எனேபிள் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர், இப்போ அட்மின் யூசரில் நான் இருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு யூசர் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் அந்த யூசரில் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் ஆல்ட்ரேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து எடுத்துகிட்டு வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூசருக்கு ஸ்டாக் ஐட்டமோட ஆப்ஷனையே வந்து நீங்கள் டிசபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன், ஏதாவது நீங்கள் ஐட்டமோட நேமை மாற்றணும், இல்லை ஸ்டாண்டர்ட் ரேட்ஸை மாற்றணும், இல்லை ஜிஎஸ்டியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அட்மினே தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூசருக்கு பில் ஆஃப் மெட்டீரியலை ஆல்ட்ரு பண்ணுற பர்மிஷனை எப்படி டிசபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம விவி இன்ஃபோடெக்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுக்காக நம்ம ஸ்பெஷலாக ஒரு கஸ்டமைசேஷன் ஆடான் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த ஆடானை நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஹெல்ப்பில் போயிட்டு டிடிஎல் அண்ட் ஆடான் F4 கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் அந்த பிஓஎம் கண்ட்ரோல் மாடியூல் அப்படிங்கிற ஒரு கஸ்டமைசேஷன் ஆப்ஷனை மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து அட்மின் யூசரில் லாகின் பண்ணிக்கிறேன். அட்மின் யூசரில் இருக்கேன். இந்த அட்மின் யூசரில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ்டு கூட்ஸோட பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்கேன். நான் அந்த பில் ஆஃப் மெட்டீரியலில் போயிட்டு ஏதாவது ஒரு பில் ஆஃப் மெட்டீரியலை ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணணும்னா இங்கே வந்து நான் ஆக்டிவ் இன்ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனும் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அட்மின் யூசரில் இங்கே வந்து சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா FG1 அப்படிங்கிற ஃபினிஷ்டு குட்ஸில் இன்ஆக்டிவ் ஃபர்ஸ்ட் பிஓஎம் 1 வந்து இன்ஆக்டிவ் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா BOM2 வந்து நார்மலாக நம்ம எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே கம்பெனிக்கு நான் யூசரில் லாகின் பண்ணிக்கிறேன். யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் போட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே போயிட்டு யூசரால் அந்த பில் ஆஃப் மெட்டீரியலை வந்து ஆல்ட்ரு பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இங்கே வந்து கர்சரே நிற்காது. அப்போ யூசருக்கு வந்து நீங்க வந்து ஸ்டாக் ஐட்டத்தோட ஆல்ட்ரேஷன் பர்மிஷன் கொடுத்திருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பில் ஆஃப் மெட்டீரியலை போய் ஆல்ட்ரு பண்ண முடியாது. இப்போ யூசர்ஸ் வந்து தெரியாம அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் ஆல்ட்ரு பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் போடும்போது நம்மளுக்கு இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால நம்ம வந்து இந்த யூசருக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் ஆப்ஷனை வந்து டிசபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆக்டிவ் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனும் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. நம்ம ப்ரொடக்ஷன்ல டைரக்டா போயிட்டு இங்க வந்து நம்மளோட ஃபினிஷ்டு குட்ஸ் அடிச்சிங்க அப்படின்னா எந்த பிஓஎம் வந்து ஆக்டிவா இருக்கோ அது மட்டும்தான் உங்களுக்கு இங்க லிஸ்ட்ல வரும். எந்த பிஓஎம் வந்து இன்ஆக்டிவா இருக்கோ அது வந்து இங்க லிஸ்ட்லயே எடுத்துட்டு வராது. ஸோ அப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னா யூசர்னால இன்ஆக்டிவா இருக்கிற பிஓஎம் செலக்ட் பண்றது வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா எரர்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஹோப் இந்த கஸ்டமைசேஷன் வந்து நீங்க இன்வென்ட்ரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல நான் இன்னும் இன்வென்ட்ரி யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் நான் யூஸ் பண்ணணும், அது எப்படி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனல்ல எப்படி பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அந்த வீடியோஸ் பார்த்து நீங்க கத்துக்கலாம். பில் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த மாதிரியான கண்ட்ரோல்ஸ் வேணும், இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா நீங்க விவி இன்ஃபோடெக் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம டேலியோட கோர்சஸுமே வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த கோர்சஸ்க்கான லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.